வடசென்னை படத்துல யார் முக்கியம்? ஹீரோ தனுஷா இல்ல இவரா? இந்த வீடியோல வடசென்னை படத்தோட ஸ்டோரியை வச்சு எந்த கேரக்டர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பார்க்க போறோம். முதல் இடத்துல வர அந்த கேரக்டர் படத்தோட ஹீரோ தனுஷை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. முதல்ல பார்க்க போகிறது அட்மாஸ்பியர் கேரக்டர்ஸு. இவங்களுக்குன்னு எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. இவங்க இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ இவங்களுக்குன்னு தனியாக ரேங்க்லாம் இல்லை, மொத்தமாக பார்த்துடலாம். சமுத்திரகனிக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற கைதிங்க. சமுத்திரகனி மிரட்டுற 2 பேர், அவங்களுக்கு ஹெல்ப்பராக இவர். தனுஷை ஜெயிலில் விசாரிக்கிற ஒரு கைதி. ஜெயிலில் சமைக்கிற ஃபாரினரு. ஸ்போர்ட்ஸ் மூலமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சவர். கேரம் போர்டில் தனுஷ்க்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவர். சென்ட்ராயன் ராஜீவ்காந்தி இறந்துட்டாருன்னு நியூஸ் வரும்போது கூட இருப்பார். திருட்டு குடத்தை வச்சிருக்கிற ஒரு பொம்பளை. டேனியல் பாலாஜியை ஹீரோ இடத்துக்கு கூட்டிகிட்டு வர பைக் டிரைவரு. தனுஷ் மிரட்டும் போது ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக குரல் கொடுத்தவர். ஹீரோயினோட அம்மா. ஹீரோயினுக்கு டைப்ரைட்டிங் கற்றுத்தர டீச்சர். ஹீரோயினோட ஃப்ரெண்டு. பார்க்க வரவங்க கைதிங்க கிட்ட கொடுக்குற இல்லீகலான பொருளை தட்டி விடுற போலீஸு. ராதா ரவிக்கு கால் அமைக்கி விடுறவர். கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட அடிப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற போலீஸு. ஜெயிலில் தனுஷ் ஃப்ரெண்டு ராஜுவோட லாயரு. கோர்ட்டில் டவாலி. இவர் தான் அலங்கார பந்தலிலே அந்த பாட்டை பாடினவர். படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு பொண்ணு பார்க்க போகிற அந்த அக்கா. ஆண்ட்ரியாவோட அம்மா. ஜுவல்லரி ஷாப்பு ஓனரு. பெட்டிக்கடை ஓனர் தாத்தா. சமுத்திரகனிக்கு வண்டி ஓட்டுற டிரைவர். இவங்களால படத்தில் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை. ஸோ இவங்க இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ ரேங்க்கு கிடையாது. ஆடியன்ஸ் யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கான்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சரை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ். இவங்க இல்லைனாலும் படத்தோட கதையில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆனாலும் இவங்க நம்மளை சிரிக்க வைப்பாங்க, அழ வைப்பாங்க, சோகப்பட வைப்பாங்க, ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஜெயிலில் இருக்கிற சுச்சுவேஷனை எடுத்து சொல்கிற போலீஸு. ஜெயிலுக்குள்ளே ரெய்ட் பண்ண வர போலீஸு. மணி சமுத்திரகனியோட காட்ஃபாதராக இருக்கிறவர். ஜெயிலில் தனுஷோட ஃப்ரெண்டு. சமைக்கிறதுக்கு காய்கறி பொருட்களை எடுத்துகிட்டு வரன்ட்டு தேவையில்லாத பொருட்களை எடுத்துகிட்டு வரவங்க. மொபைல் எங்கே இருக்குன்னு கேட்குற போலீஸு. தனுஷை கூட்டிகிட்டு வர சொன்னால் தனுஷோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர போலீஸு. ராஜீவ்காந்தி இறந்துட்டாருன்னு இன்ஃபர்மேஷனை கேட்டு அதை சொல்ல வரவர். அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு கேரம் போர்ட் மேட்சை நிப்பாட்டினவர். தனுஷையும் அம்மாவையும் கடைக்குள்ளே திருட விட்ட ஆள். ஆண்ட்ரியா கூட இருக்கிற ஜோசியக்கார பொம்பளை. ஹீரோயினோட அப்பா. தனுஷ் ஹேர் கட் பண்ணலன்னு பிடிக்கிற போலீஸு. தனுஷ்க்கு ஹேர் கட் பண்ணி விடுற போலீஸு. சமுத்திரகனியை அட்டாக் பண்ண வந்து மாட்டினவர். ஜெயிலில் இருக்கிற டாக்டரு. ஜெயிலில் தனுஷ் ஃப்ரெண்டு ராஜுவோட ஒய்ஃபு. கேரம் போர்டுக்காக தனுஷ்க்கு ப்ரைஸ் கொடுக்குற மினிஸ்டரு. ஹீரோயின் கிட்ட டியூஷன் படிக்கிற குழந்தை. சமுத்திரகனி டீமில் இருக்கிற கிஷோரோட ஸ்பையி. கிஷோரோட கட்டவரலை டேமேஜ் பண்ண ஒருத்தர். கிஷோருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிற டாக்டரு. ராஜன் ஊருக்காக பேசும்போது சப்போர்ட் பண்ண ஊர் பெரியவர். அதே மாதிரி ஊருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிற ஊர் பொண்ணு. ஆண்ட்ரியாவோட அப்பா. ஆண்ட்ரியாவோட ஆயா. ராஜனை அட்டாக் பண்ணுற சீனில் ஹோட்டலில் இலை எடுக்கிறவர். ஊர் மக்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிற கவர்மெண்ட் ஆஃபீஸரு. ஆண்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. இவங்களாம் படத்தில் இல்லைனாலும் கதையில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்கிறதுனால இவங்களுக்கு ரேங்க்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் யார் வரப்போகிறான்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கேரக்டர்ஸுங்க. இவங்க இல்லைனா படத்தோட கதையே மாறிடும். ஸோ இனிமேல் பார்க்க போகிற கேரக்டர்ஸுங்களுக்கெல்லாம் ரேங்க் இருக்குது. கவர்மெண்ட் கான்ட்ராக்டரு. இவருக்கு இந்த லிஸ்ட்டில் 29வது ரேங்க்கு. இவரால் தான் ஊர் மக்களுக்கு இடம் போக இருந்தது. தனுஷ் சமுத்திரகனியை எதிர்த்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேனியல் பாலாஜியோட வயசுக்கு வந்த பொண்ணு. இந்த லிஸ்ட்டில் இந்த பொண்ணு 28வது இடத்துல இருக்குது. இந்த பொண்ணோட ஃபங்க்ஷனில் தான் கிஷோரை குத்துனது தனுஷ் தான்ட்டு சமுத்திரகனி போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு தனுஷ்க்கு தோண வச்சது. ஸோ அதனால் தனுஷ் சமுத்திரகனியை எதிர்த்தாரு. அடுத்து பார்க்க போகிறது ஜெயிலில் மொபைல் இருக்கான்னு கேட்ட போலீஸு. இவருக்கு இந்த லிஸ்ட்டில் 27வது இடம். தனுஷ் கிஷோரை குத்துறதுக்கு சாதகமாக தனுஷை அவங்க இடத்துக்கு போடுவார். அடுத்து வர்றது தாஸு. இவருக்கு இந்த லிஸ்ட்டில் 26வது இடம். கிஷோரை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். எதிரணியில் இருக்கிற இவரோட ஸ்பை கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு கிஷோரை தடுப்பார். அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ரிக்டான ஜெயிலர் போலீஸு. இந்த லிஸ்ட்டில் இவருக்கு 25வது இடம். இவர் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் தனுஷ் கிஷோரோட இடத்துக்கு போயிட்டு அவரை குத்த முடிஞ்சுது. அடுத்து பார்க்க போகிறது ராஜு. இவருக்கு 24வது இடம். இவரை காப்பாற்றினதுனால தான் தனுஷ் கிஷோரோட கேங்கில் சேர முடிஞ்சுது. அடுத்து பார்க்க போகிறது வேலு தம்பி சிவா. இவருக்கு இந்த லிஸ்ட்டில் 23வது இடம். இவரை வச்சு தான் ஆண்ட்ரியா வேலுவையும் சமுத்திரகனியும் பிரித்தாங்க. அடுத்து பார்க்க போகிறது வேலு 22வது இடம்.
ராஜனை அட்டாக் பண்ணதில் இவரும் ஒருத்தர். கிஷோரை தனுஷ் குத்துறதுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்ததாக பார்க்க போகிறது கிஷோர் ஒய்ஃபோட தம்பி. இவருக்கு இந்த லிஸ்ட்டில் 21வது இடம். கிஷோரை குத்துனதுனால தனுஷை கிளைமேக்ஸில் அடிக்க வருவார். அடுத்து பார்க்க போகிறது கிஷோர் ஒய்ஃப். இவங்களுக்கு 20வது இடம். கிஷோரை குத்துனது யாருன்னு தெரிஞ்சே ஆகணுன்ட்டு விடாப்புடியாக இருந்தவங்க. தனுஷ்க்கு மரண பயத்தை காட்டினவங்க. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. அடுத்தது ஆண்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற போலீஸ் ரமேஷ். இவருக்கு 19வது இடம். ஆண்ட்ரியாவோட பேச்சை கேட்டு சமுத்திரகனிக்கும் கிஷோருக்கும் சண்டையை மூட்டி விடுவார். ஆடியன்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தாச்சு, இப்போவாவது கண்டுபிடிச்சிங்களா யார் ஃபஸ்ட்டுன்னு? அடுத்ததாக வர்றது ஆண்ட்ரியா. இவங்களுக்கு 18வது இடம். சமுத்திரகனிக்கிட்ட சொல்லி தனுஷை காப்பாற்றி விட்டு அவர் மூலமாக ராஜனோட சாவுக்கு பழிவாங்க நினைப்பாங்க. படத்தில் இவங்க முக்கியமானவங்களாக இருந்தாலும் இவங்களோட லைஃப்பில் ஹீரோ வந்தால் தான் இந்த படமே வரும். இவங்களால ஹீரோ இவங்க லைஃப்பில் வரல. ஸோ இவங்களுக்கு 18வது இடம் தான். தம்பி எவ்வளோ பெரிய மயிராக இருந்தாலும் அவ்வளோதான். அடுத்து சாய்தினாவோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு 17வது இடம். சாய்தினாவை கொன்னதுக்கப்புறம் தனுஷையும் மச்சானையும் துரத்துனதுனால தான் இவங்க சமுத்திரகனியை தேடி வந்தாங்க. ஆண்ட்ரியாவால் காப்பாற்றப்பட்டாங்க. அடுத்தது சமுத்திரகனியோட தம்பி. இவருக்கு 16வது இடம். தனுஷ்க்கு பதிலாக தான் இவர் சாவார். இவர் தனுஷை பார்த்து எப்பவுமே என்னோட பைக்கில் பொருள் இருக்கும்னு சொன்னதுனால தான் தனுஷ் அவரோட வண்டியிலேருந்து பொருள் எடுத்துன்னு போயிட்டு சாய்தினாவை போட்டு தள்ளுவார். அடுத்ததாக பார்க்க போகிறது போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர். 15வது இடம். இவரை அடித்ததுக்கப்புறம் தான் ராஜன் ஊர்லேயே பெரிய ஆளானது, அரசியல்வாதிகளை பகச்சிக்கிட்டது. அதனால் கிஷோர் இவரை கொல்ல பிளான் போட்டது. அடுத்தது ஹீரோயினோட தம்பி. 14வது இடம். சாய்தீனா ஹீரோயினை வம்பிழுத்ததை கேட்க போய் அடி வாங்கி தனுஷை கூட்டிகிட்டு போவார். சாய்தீனாவை 2வது வாட்டி போய் கேட்க போகும்போது பொருளை தப்பி தவறி கீழே போட்டுருவார். ஸோ இதனால் சாய்தீனாவை போட வேண்டியதாக போயிருக்கோம். சமுத்திரகனி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க. ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். ஹீரோ தனுஷ் கூட இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது ராஜன். 13வது இடம். இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். படத்தில் இவரோட சாவால் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் ஹீரோ தனுஷ் இவரோட லைஃப்குள்ளே வந்தால் தான் இந்த படமே வரும். இவரால் தனுஷ் இவரோட லைஃப்குள்ளே வரல அப்படிங்கிறதுனால இவருக்கு 13வது இடம் தான். அடுத்தது தனுஷோட லாயர் ஃப்ரெண்டு. இவருக்கு 12வது இடம். இவர் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு எதிராக இருந்ததுனால தான் சமுத்திரகனியை தனுஷ் பகச்சிக்க வேண்டியதாக போச்சு. அடுத்து வர்றது சமுத்திரகனி. 11வது இடம். தனுஷை காப்பாற்றி விட்டுருப்பார். ராஜனை அட்டாக் பண்ணவங்களில் ஒருத்தராக இருப்பார். தனுஷை கிளைமேக்ஸில் எதிர்ப்பார். அடுத்ததாக பார்க்க போகிறது கிஷோர். இவருக்கு 10வது இடம். இவர் தான் ராஜனை அட்டாக் பண்ணுறதுல மெயினான ஆளாக இருப்பார். ராதாரவி கூட பிளான் போட்டு தான் இவர் ராஜனை அட்டாக் பண்ணுவார். தனுஷ் இவரை தான் ஜெயிலில் அட்டாக் பண்ணுவார். ஸோ இவரோட ஆளுங்க கூட தனுஷ்க்கு கிளைமேக்ஸில் சண்டை வரும். அடுத்தது சாய்தீனா. 9வது இடம். இவர் அட்டாக் பண்ண போய் தான் தனுஷ் வம்பில் மாட்டிப்பார். சமுத்திரகனிக்கிட்ட போவார். இந்த படமே வந்திருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ். 8வது இடம். தனுஷ் இவங்களை கிஸ் பண்ண போய் தான் சாய்தீனா இவங்களை வம்பிழுப்பார். அதை கேட்க போன தனுஷும் இவரை அட்டாக் பண்ணுறாரு. இதனால தான் வம்பே வரும். இந்த படமே வந்திருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஹோம் அப்ளையன்சஸ் வச்சுருக்க கடை ஓனர். இவர் மட்டும் இல்லைனா தனுஷ் திருடிட்டு போன தையல் மிஷினை கேட்டிருக்க மாட்டார். அந்த தையல் மிஷினை தனுஷ் கிட்ட இருந்து திருடிட்டு போனால் ஹீரோயின் கிட்ட போயிட்டு தனுஷ் 2வது வாட்டி பேசியிருக்க மாட்டார். லவ்வும் வந்திருக்காது, கிஸ்ஸும் அடிச்சிருக்க மாட்டாங்க. சாய்தீனா வம்பிழுத்திருக்க மாட்டார். தனுஷ் அவரை அட்டாக் பண்ணியிருக்க மாட்டார். படமே வந்திருக்காது. அடுத்ததாக பார்க்க போகிறது டேனியல் பாலாஜி. 6வது இடம். இவர் மட்டும் இல்லைனா தனுஷ் திருடிட்டு போன பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டார். ஷாப் ஓனரும் இவரை பார்த்துருக்க மாட்டார். தையல் மிஷினையும் கேட்டிருக்க மாட்டார். தனுஷ் ஹீரோயினை 2வது வாட்டியும் பார்த்துருக்க மாட்டாங்க. லவ்வர்ஸும் ஆகியிருக்க மாட்டாங்க. கிஸ்ஸும் அடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படமும் வந்திருக்காது. ஆடியன்ஸ் இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா யார் ஃபஸ்ட்டு வரப்போகிறான்னு? அடுத்து வரப்போகிறது தனுஷ். ஆமாம், தனுஷ் 5வது இடம். இவர் சாய்தீனாவை போய் கொன்னதுனால தான் சமுத்திரகனிக்கிட்ட போவார். அப்படியே வந்து கதை நகர்ந்துருக்கும். இவர் ராஜனோட லைஃப்குள்ளே போனதுனால தான் இந்த படமே வந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவருக்கு முன்னாடியும் 4 பேர் இருக்காங்க. இவங்க இல்லைன்னா படமே வந்திருக்காது. லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறவர் ராதாரவி. இவர் இல்லைன்னா ராஜனே வந்திருக்க மாட்டார். ராஜன் வாழ்க்கையில் தனுஷ் வந்தால் தானே கதையே வரும். ஆரம்பத்திலே கட் ஆகியிருக்கோம். படமே வந்திருக்காது. 3வதாக வர்றது டிவி வச்சிருக்கிற வீட்டுக்காரம்மா. முகம் கூட தெரியாது. அவங்க தான் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. தனுஷ் ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்தது கண்டுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா 10ஓட 11 போயிருக்கோம். ஆனால் இவங்க கண்டுக்கிட்டு அதட்டி அனுப்பிச்சதுனால தான் ஊருக்கே தெரிய வந்தது. அதனால சாய்தீனா கிண்டல் பண்ணுது. அப்படியே வந்து கதை நகர்ந்தது. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறவர் டேனியல் பாலாஜியை வர சொல்லி ஐடியா கொடுத்த போலீஸு. பொருளை திருப்பி கொடுக்க சொல்லி டேனியல் பாலாஜியை வர சொன்னவரே இவர் தான்.
அவர் வந்து கேட்டதுனால தான் தனுஷ் பொருளை திருப்பி கொடுத்தாரு. அப்போ தான் அந்த ஷாப் ஓனர் பார்த்து தையல் மிஷின் வேணும் அப்படின்ட்டு கேட்டார். அதனால் தனுஷ் ஹீரோயினை பார்த்துருப்பாரு, லவ் வந்திருக்கும், முத்தம் கொடுத்துருப்பாங்க, கதை நகர்ந்துருக்கும். அட்மாஸ்பியர் கேரக்டரில் இருக்க வேண்டிய இவர் இந்த ஐடியா கொடுத்ததுனால தான் 2வது இடத்துல இருக்கிறாரு. ஆடியன்ஸ், ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? தனுஷோட அம்மா. இவங்க மட்டும் இல்லைன்னா தனுஷை திருடுறதுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. தனுஷும் திருடி இருக்க மாட்டார், கடை ஓனரையும் அடிச்சிருக்க மாட்டார். தனுஷ் திருடலைன்னா இவர்கிட்ட இருந்து ஹீரோயின் திருடி இருக்க மாட்டாங்க, 2வது வாட்டி பார்த்துருக்க மாட்டாங்க, லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிஸ் அடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படமும் வந்திருக்காது. நானும் படம் பார்த்துருக்க மாட்டேன், கண்டென்ட் இருந்திருக்காது, வீடியோ போட்டிருக்க மாட்டேன், வியூஸ் வந்திருக்காது, லைக்ஸும் போட்டிருக்க மாட்டீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் இந்த அம்மா தான். ஸோ இவங்க தான் இந்த படத்துக்கே மெயினான ஆள், ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.